ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெரிக்கா சைஸர் கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய ராஸ்பெரி பை 4 பற்றின டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான அப்டேட் கொடுக்கணும்னு கிடச்சிரும். இந்த கெரிக்கா சைஸர் கம்ப்யூட்டரை ராஸ்பெரி பை ஃபவுண்டேஷன் ஜூன் 24, 2019 மார்னிங் 7 AM லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஸ்பெரி பை 4 நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ராஸ்பெரி பை 4க்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் அளவுக்கான கம்ப்யூட்டேஷன் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்க டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 GHz 64 பிட் கொண்ட ARM V8 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேம் வேரியன்ஸ். இந்த ராஸ்பெரி பை 4 பார்த்தீங்கன்னா 1GB 2GB அண்ட் 4GB வேரியன்ஸில் கிடைக்குது. அந்த ரேம் வேரியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் மாறும். இதில் யூஸ் பண்ணுற ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4 டைப் ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணுற வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ். இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 GHz அண்ட் 5.0 GHz கொண்ட வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது மற்றும் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதிலே பார்த்தீங்கன்னா இன்பில்டடாக 2 மைக்ரோ HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோவை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க 4 போல் கொண்ட ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட். இந்த ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட்டை நீங்கள் ஆடியோ அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காம்போசிட் வீடியோ அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 4 போர்டு கீழே ஒரு SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த SD கார்டு ஸ்லாட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்கில் பூட் பண்ணுற மாதிரி ஓஎஸும் நம்ம இந்த SD கார்டில் பூட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 2.0 USB போர்ட்டும் 2 3.0 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3.0 USB பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1 Gbps ஸ்பீட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜிகாபிட் ஈதர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ரவுட்டர் இருந்தால் ரவுட்டர்லையும் கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக USB Type C சப்போர்ட்டும் இருக்குது. இந்த USB Type C போர்ட் எதுக்குன்னா நாம் ராஸ்பெரி பை 4க்கு பவர் இன்புட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் 40 GPIO பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பின்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம IoT அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது சென்சார் வேல்யூஸை இன்புட்டாக கொடுப்போம், இல்லை அவுட்புட்டாக எடுப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த GPIO போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம 4GB RAM வேரியன்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.